பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் டீமான கரகாட்ட கும்பல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சாங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கொக்கர கொக்கரக்கோ அந்த சாங் கொடுத்தாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அழகு நீ நடந்தால் நடை அழகு அப்படின்ற சாங்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்தது இந்த கன்னித்தீவு பொண்ணா அப்படின்ற ஒரு சாங் கொடுத்தாங்க. பட் இதை கண்டுபிடிக்க கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட அவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த இவங்கன்னு கிடையாது, இதுக்கு முன்னாடி டீமும் சரி அவங்க தம்ஷராஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் அந்த ஒரு லைனை எடுத்துக்கிட்டு அந்த லைனே தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர பெருசாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டுறாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப அமித் ஆகட்டும் இல்லை திவ்யாவாகட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அமித்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடுப்பை ஆட்டி காமிக்கிறது, அதை வந்து இடுப்பு ஆட்டுறா அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் வரும் இல்லையா, அதுக்காக அந்த இடுப்பை ஆட்டி காட்டுறது, அதை வந்து இடுப்பு ஆட்டுறேன் அப்படின்னு கரெக்டாக பண்ணுறது. திவ்யா வந்து ஒரு சாரீ எடுத்து போட்டுட்டு அந்த சாரீ மாதிரி ஒன்று போட்டுட்டு முந்தானைய மோப்பம் பிடிச்சின்னு அழந்தான் அப்படின்றதையே செஞ்சு செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் இவருக்கு நம்ம வினோத்துக்கு புரியுது முந்தான மோப்பம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாரே தவிர அதை வந்து ஃபுல்லாக அந்த சாங்கை அவரால் கொஞ்சம் நேரம் கொண்டு வரவே முடியல. பட் ரொம்ப நேரம் அவரும் பார்க்குறாரு. இவங்களுக்கு சாண்ட்ராக்கு அந்த பாட்டு தெரிய மாட்டேங்குது. சாண்ட்ராம் இருந்துட்டு முந்தான மோப்பம் பிடிக்கிறாங்க, எறும்பு கடிக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு ரெஸ்ட் ரூம் சைடே போயிட்டு, ஏன்னா இங்கே எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. ரொம்ப பாவம், சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த டீமுக்கு வந்து ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே. அது வந்து மேக்ஸிமம் பார்வதி டீம் இந்த 4 பேருமே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க டீமில் நம்ம சபரி டீமில் பார்த்தோம் அப்படின்னா சபரி அரோரா இதில் பெருசாக இன்வால்வ் ஆகலை. சுபிக்ஷா அப்பப்போ வந்து இரிட்டேட் பண்ணாங்க. விக்ரம் உட்காந்து இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் இந்த டீம் இருக்காங்க இல்லையா, இப்போ இருக்காங்க கரகாட்ட டீம், இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று சாண்ட்ராவாகட்டும் அமித் ஆகட்டும் திவ்யாவாகட்டும் டிஸ்டர்பே பண்ணல. ஈவன் வினோத் கூட லைட்டாக அப்படி பாட்டு பாடிட்டு விட்டுட்டார், அவ்வளோதான். ஆனால் ஏன்டா அவனுங்களை இப்படி வச்சு செய்கிறீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து ரைம்ஸ் பாடுறானுங்க, வேற பாட்டு பாடுறானுங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பாவமாக இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் ஆடிட்டுருக்காங்க. 45 மினிட்ஸ் கிட்ட இந்த சாங்கே, இந்த கன்னித்தீவு பொண்ணா சாங்கே வந்து ரொம்ப நேரம் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்டில் அவர் அப்புறம் மறுபடியும் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மோப்பம் பிடிச்சி அலைஞ்சேன், என்ன பாட்டு இது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ சூப்பர், வினோத் கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் அடுத்ததாக ஒரு சாங் தான் ரொம்ப அவங்களுக்கு இப்போ வரைக்குமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா அடிக்கிற கை அணைக்குமா அப்படின்ற இந்த சாங் தான். ஸோ இந்த சாங் வந்துட்டு லைக் நம்ம லிரிக்ஸ் வந்துட்டு லைக் அவங்க வந்து ஒரு தம்ஷராஸ் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது திவ்யாவாகட்டும் அமித் ஆகட்டும் அடிக்கிற கை அணைக்குது அப்படின்றதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. அண்ட் சாண்ட்ராக்கு தெரியுது அடிக்கிற கை அணைக்குதுன்றாங்க, அதே 2 தடவை ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. அப்படி என்ன சாங் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. பட் அவங்க ஒரு மிஸ்லீட் பண்ணது என்ன அப்படின்னா இது வந்து அஜித்தோட சாங், பழைய அஜித் சாங் உங்களுக்கு தெரியாதா, அந்த மாதிரி ஏதாவது சாங் எடுத்து பண்ணுங்க அப்படின்ட்டே இருக்காங்க. பட் அவரும் சொல்கிறாரு அடிக்கிற கை, ஆனால் ஏன் அவன் போய் கட்டி பிடிச்சிட்டே இருக்கான், திவ்யாவை கட்டி பிடிக்கணும்னு ஆசை இருந்தால் அப்படி சும்மா சும்மா அது கட்டி பிடிச்சிட்டு இருப்பானா அப்படின்னு அந்த நேரமாக உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒரு சில இடங்கள் அவரோட கவுண்டரெல்லாம் நல்லா இருந்தது. லைக் அவர் வந்துட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேயே போயிட்டார், பிளாஸ்மா முன்னாடியே போய் நின்று பார்த்துட்டு இருந்தார். அப்போ பார்வதி கேட்டாங்க, என்ன நீங்கள் வினோத் நீங்களே கேப்டன் வந்துட்டு இப்படி போய் பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்போது, ஏமா பக்கத்தில் போய் பார்த்தா மட்டும் எனக்கு என்ன தெரியவா போகுது, சும்மா இருமா அப்படின்ற அவரோட கவுண்டர்ஸ்லாம் அந்த நேரம் அவரோட அந்த செல்ஃப் கலையே நல்லா இருந்தது. இந்த நேரத்தில் இவ்வளோ ரணகலத்தையும் உனக்கு ஒரு கிளிகிழிப்பா அப்படின்ற மாதிரி அந்த கவுண்டர்ஸ் நல்லா இருந்தது. பட் சாண்ட்ரால செம்ம வெறியாக இருக்காங்க, வாங்க வினோத், அவர் எங்கேயாவது கொஞ்சம் அப்படி இப்படி நகர்ந்துட்டாருன்னா வாங்க வினோத் அப்படின்றாங்க. பட் அவங்களுக்கு அந்த சாங் தெரிய மாட்டேங்குது. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது சாண்ட்ரா போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க. ஆனால் சாண்ட்ரா என்ன நினச்சிட்டாங்கன்னா பழைய சாங்ஸ்லாம் நமக்கு ஹூக் ஸ்டெப்ஸ் தெரியாது, நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. ஹூக் ஸ்டெப் அப்படின்றத தாண்டி அந்த லிரிக்ஸை அப்படியே நீங்கள் வந்து தம்ஷராஸ் மாதிரி தான் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த சாங் ப்ளே ஆனதுமே அடிக்கிற கை அணைக்குமா அப்படின்றத இவங்க பண்ணியிருந்தா சாண்ட்ரா பண்ணால் கூட திவ்யா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா வந்து அவங்க ஒரு மலையாளி இல்லையா, ஸோ அவங்க பழைய சாங்ஸ்லாம் பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க மேரேஜுக்கு அப்புறமா என்னென்ன தமிழ் சாங்ஸ் ஃபிலிம்ஸ் பார்த்துருப்பாங்களே தவிர பிஃபோர் இருந்ததெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் 90s ஃபிலிம் அப்படின்போது அவங்களுக்கு தெரியாது. ஸோ பட் அவங்க அந்த வேர்ட்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. பட் வினோத்துக்கும் சரி அவர் தான் நிறைய பாடல்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. வேர்ட்ஸ்லாம் அவர் கோஆர்டினேட் பண்ணி அவரால் அதை கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பாயிண்டில் சாண்ட்ரா என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் பாஸ் போதும் எங்களால் முடியல அவங்க பாவம் அப்படின்றாங்க. அண்ட் வினோத்தும் சொன்னார் போதும் அப்படின்னு. ஸோ சாண்ட்ரா எதுக்கு இந்த டெசிஷன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நேற்று அந்த டீம் ஆடிக்கினே இருப்போம், டீம் வந்து 2 hours 38 minutes எடுத்தாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுவோம். இப்போ சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா நாமளே சீக்கிரம் அதை கட் பண்ணி 2 hours முடிச்சினா கூட நம்ம டீம் வின் பண்ணும், அதை விட கொஞ்சம் நம்ம முன்னாடி டைமை முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்துருன்றதுக்காக என்னன்னு தெரியல சாண்ட்ரா வந்துட்டு இல்லை போதும் ஆஃப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றாங்க. பட் பிக் பாஸ் விடவே இல்லை, மேரத்தான்
ஆத்தான்னு வச்சுட்டு நீங்கள் சொல்கிற டைமுக்கு நாங்கள் விட முடியுமா அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த பாயிண்டில் பார்க்கும்போது திவ்யா இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக ஆடுறாங்களே, ஸ்டில் அவங்களும் வந்து அந்த சாங்கே 3/4 மணி நேரமாக கண்டுபிடிக்காம இருந்தாங்க. அண்ட் இந்த சாங் இப்போ வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரமாக இதுவும் ஓடிட்டுருக்கு. பட் அவங்க எந்த இடத்துலையுமே பெருசாக வந்து டயர்ட் ஆகவே இல்லை. நேற்று அரோராலாம் அப்படியே அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த முதல் சாங் கண்டுபிடிக்கலன்னு போதே அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னும் திவ்யா அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடையே அதை கேரி பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப கஷ்டம்தான். அமித்துக்கும் வேர்த்து ஊற்றுது, டே கண்டுபிடிங்கடா அப்படின்றாங்கப்பா. இவங்களும் நம்ம திவ்யாவும் யோ பெருசு எப்போயா கண்டுபிடிப்போம், உன் காலத்து பாட்டியா கண்டுபிடியா அப்படின்னு கதறினாலும் அவங்க ரொம்ப அதை இன்னும் என்ஜாய் பண்ணிவிட்டு சிரித்து இவ்வளோ நேரம் வரைக்கும் அதை சிரித்து தான் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கேயுமே டயர்ட் ஆகாமல் இவ்வளோ நேரம் வரைக்கும் பெருசாக டயர்ட் ஆகாமல் கிவ் அப் பண்ணாமல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குது. பட் திவ்யா ரொம்ப அழகாக பலர்னு தன்னை பல தடவை அரைஞ்சிக்கிட்டாலும் இன்னும் அந்த எனர்ஜெட்டிக்கோட பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பாவம் எப்போ அந்த சாங்கை கண்டுபிடிக்க போகிறாங்க, இன்னும் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.